அண்மை செய்தி, பாஜகவோடு கூட்டணிக்கு சம்மதித்திருக்கிறார் ரங்கசாமி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள ரங்கசாமி தற்போது ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த கூட்டணி என்பது சுமூகமாக முடிந்திருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட சம்மதம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். விவரங்கள் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி இணைப்பில் இருக்கீங்க, கூடுதல் தகவல் என்ன? நிச்சயமாக என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும் பாஜக கட்சிகளான அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 16 இடங்கள் தரப்படும் என்று பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை வைத்தார். இந்த கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டது. இச்சூழலில் என்டிஏ அரசை விமர்சித்து வந்த பாஜக கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று முதல்வர் ரங்கசாமி தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். முதல்வர் இதையடுத்து பேச்சுவார்த்தையை தவிர்க்கவும் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் டெல்லி சென்று கூட்டணியில் உள்ள சூழல் தொடர்பாக தெரிவித்தனர். பின்பு புதுச்சேரிக்கு தனி விமானத்தில் ஒன்றிய அமைச்சர் மான்சுக் மாண்டியா வந்தார். ஆனால் அதே நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி மதுரை, திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட சென்றார். பின்னர் மேலிடத்தில் இருந்து முதல்வர் ரங்கசாமியிடம் பேசப்பட்டது. அதாவது ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பேசி எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம், நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே போகக்கூடாது என்று அன்பாகவும் மிரட்டலாகவும் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. சொல்லிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி எப்பொழுதும் உண்டு. அது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர்ந்து செயல்படும். புதுச்சேரி வளர்ச்சிக்காக மாண்பு பாரத பிரதமர் மாண்பு உள்துறை அமைச்சர் நிறைய திட்டங்கள்லாம் அறிவித்து செயல்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணி மிக அவசியமான ஒன்று. இந்த கூட்டணி மூலமாக தான் புதுச்சேரி வளர்ச்சி அடைகின்ற வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் அனைவரும் அறிவார்கள். அதனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும், தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும். இருக்கலாம், அது பேசி முடிவு பண்ணும். அது 16 மினிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்காரு. 16 நம்ம 16 அதில் 2 ஏடிஎம்கேவும் 2 இன்னொரு அலையன்ஸ் பார்ட்டிக்கும் கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. All party have their self agenda. It is NR Congress agenda, and it is not wrong that agenda is push their agenda, and we are common prepared to our agenda, alliance agenda. Whether for campaign or Prime Minister and Home Minister is coming to Puducherry, sir? All Prime Minister and Home Minister come here and campaign. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.